இன்றைக்கி வந்து ஹேமஸ்ரீக்கு வந்து ஒரு 8:30 மணிக்கெலாம் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வர சொல்லிட்டாங்களா. என்ன சமைச்சு கொடுக்குறதுனே தெரியலை. சாப்பாடு செஞ்சாலும் லேட் ஆகிடுமா. அதோட கடையில் போயிட்டு பால் வாங்கிட்டு அக்கா வீட்டில் போயிட்டு மாவு எடுத்தாந்து தோசை சுட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் போனேன். பார்த்தா இங்கே சப்பாத்தி மீந்து போயிருந்துச்சு. நேற்று நைட்டு கடையில் சப்பாத்தியே ஓடலையா. அதோட சப்பாத்தி இருக்கவும் சப்பாத்தி எடுத்துக்கிட்டு சிக்கன் குழம்பு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சப்பாத்தி சூடு பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா ஸ்ரீனிஷா வந்து அப்போ எனக்கு என்ன ஸ்கூலுக்குன்னு சொல்லி கேட்டாலா. நீ 9 மணிக்கு தானேம்மா போகிற, நான் வந்து சாப்பாடு செஞ்சு தயிர் சாதம் செஞ்சு தரேன்னு சொல்லவும் வந்துச்சு. அதோட போய் உட்காந்துட்டேன். நான் எடுத்துகிட்டு வந்ததே 5 சப்பாத்தியா. இவ வந்து 4 சப்பாத்தி வேணும்னு கண்டிப்பாக கேட்டுட்டா. அதோட நேற்று நைட்டு நான் கட்டி கொடுத்த சப்பாத்தி வந்து சாப்பிடவே இல்லையா. எல்லாத்தையும் சூடு பண்ணி வச்சாச்சு. இவளுக்கு பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா, வெள்ளிக்கிழமை ஸ்கூல்லேருந்து வராளுங்க டிஃபன் பாக்ஸ் எடுத்து சிங்கிளையும் போடுறதில்ல கழுவியும் வைக்கிறதில்ல, அப்படியே பேக்கில் வச்சுருது. இன்றைக்கே அந்த மாதிரி தான் வச்சுருந்தாளுங்க. திட்டவும் 2 பேருமே அவங்க டிஃபன் பாக்ஸை கழுவி வச்சிட்டாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அந்த பாத்திரத்தை கழுவிட்டு 2 பேருக்குமே டீயை ஊற்றி கொடுத்துட்டு 2 பேருக்கும் சப்பாத்தி கட்டி வச்சாச்சு. ஹேமஸ்ரீ வந்து 8:30 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும். அவள் போனதே இன்றைக்கி 8:28 தான். ஸ்ரீனிஷா வந்து எப்படின்னு தெரியுமா, தலையை பின்னிடுவாள் ஆனால் கட்ட தெரியாது. எப்போவும் நார்மல் யூனிஃபார்ம்னா 2 சைடும் கட்டணுமா. இன்றைக்கி கோச் யூனிஃபார்ம் போகிறதுனால 2 சைடு இந்த மாதிரி மாற்றி மாற்றி கட்டணும். அதோட கட்டி விட்டுக்கிட்டு இருந்தால் தண்ணி வண்டி வந்துச்சு. நேற்று தான் தண்ணி வண்டி வந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி பார்த்தா தண்ணி வண்டி வந்திருக்கு. ஒரு குடம் வந்து பிடிக்காமல் இருந்துச்சு. அந்த ஒரு குடத்தை பிடிச்சி வச்சிடும், இல்லைன்னா எப்போ தண்ணி வருதோ தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடம் தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. நான் தண்ணி தூக்கிட்டு வந்தேன். ஸ்ரீனிஷா வந்து டீயை குடிச்சிட்டு இருந்தான். எத்தனை மணின்னு கேட்டால் 8:50ன்னு சொல்லவும் அவளும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. இப்போ வந்து 2 பேருக்கும் சாப்பாடு கட்டி கொடுத்துட்டேன்னா இப்போ ஈவினிங் வந்து நான் இருக்க மாட்டேன், வேலைக்கு போயிடுவேன்னா வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு செஞ்சு 2 பேருக்குமே ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸு செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா எங்கள் ஓனர் கால் பண்ணி இன்றைக்கும் ஸ்டாக் இருக்காதாம்மா, மிஷின் வேறு ப்ராப்ளமாக இருக்குது, இன்றைக்கி லீவ் எடுத்துக்க நாளைக்கு வான்னு சொல்லிட்டாங்க. அதோட சாப்பாடெலாம் செஞ்சுட்டு மற்ற வேலையை பார்த்துட்டு என்ன பண்ணுறது, ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.